ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனாலிசிஸ் தான். ஓகேவா? இன்றைக்கி தான் நமக்கு நான் சொல்லணும்னு தோணுது, சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. எல்லாருமே நம்ம ஸ்பாட்டா கிரிப்டோ ஃபியூச்சரா அப்படின்ற ஒரு சில பேர் ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங் தான். ஓகே, இது சொல்லணும்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பிடிசி தான். பிடிசி பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் மாட்டின்னு இருந்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ பிரேக் அவுட் கொடுக்குற டைம் தான். ஒரு விஷயம் நல்லா நான் வச்சுக்கலாம், பிரேக் அவுட் கொடுக்குறதுனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கி ஒரு கேண்டில், இப்போ பையிங் சைடுக்கு பிரேக் அவுட் போகணும்னு வச்சுக்கே, இப்போ இங்கே மேலே ஓப்பன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு புல் பேக் அமைப்போம். அதேமாதிரி செல்லிங் சைடாக போனால் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைடு கேண்டிலாகவும் பெரிய லெவலில் இருக்காது, சின்னதாக ஒரு டோஜோ டைப் கேண்டில் மாதிரி. ஆல்மோஸ்ட் கரெக்டான லெவலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கி ஒரு 41,800 to 900 இதுக்குள்ளே க்ளோசிங் ஆகிடும். அதுக்கடுத்து ஒரு அக்ரெசிவான ஒரு செல்லிங் எதிர்பார்க்கலாம். பிரேக் அவுட் கொடுக்கணும், அப்படி தான் கொடுக்கும் மோஸ்ட்லி. ஸோ இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக கற்றுக்கிறது தான். வேணால் இதை நம்ம கன்வென்ஷனல் ரூல்ஸில் நம்ம அப்ளிகபிள் சொல்லுவோம். கன்வென்ஷனல் ரூல்ஸ் பார்க்காதீங்க, நம்மளோட பிளேலிஸ்ட்டில் கன்வென்ஷனல் ரூல்ஸ்னு 2 வீடியோ போட்டிருப்போம். உங்களுக்கு இன்னும் கன்வென்ஷனல் ரூல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாம் நிறையா போடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பிடிசி இப்போ பிரேக் கொடுக்குற லெவலில் கிட்ட தான் இருக்கிறான். முதல் விஷயம், நம்ம இன்னும் மினி டைம் ஃப்ரேமில் டேல போய் பார்ப்போம். டேல பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்கினா ஒரு ரேஞ்ச் ஆச்சு, பிரேக் அவுட் கொடுத்தான். இந்தமாரி இப்போ ரேஞ்ச் ஆச்சு, பிரேக் அவுட் கொடுத்தா வாய்ப்பு. ஸோ செல்லிங் சைடில் ரொம்ப நம்ம பிடிசி செல்லிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாமே தவிர பையிங்க்கு வேணாம். அதில் நம்ம கிளியராக ஆகணும். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே கீழே ஒரு பையிங் கிடச்சி மேலே வந்துக்குதுன்னு நினச்சி நம்ம பையிங் சைடு போகவே கூடாது. இப்போதைக்கு நம்ம பிடிசி பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங் தான் பார்க்கணும். ஸோ அந்த வழி பார்த்தா நம்ம கிரிப்டோஸ் மோஸ்ட்லி நம்ம பார்க்குற கிரிப்டோஸ் எல்லாமே செல்லிங்ஸில் பார்க்கணும். ஏன்னா பிடிசி எந்த சைடு போகணும் அதே சைடு தான் எல்லாரும் போவானுங்க. அது ஒரு எப்படி சொல்கிறேன், இது ஒரு கன்வென்ஷனல் ரூல்ஸ் தான். நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாருங்கள், நல்ல பையிங் சைடில் இருப்பான். பட் பிடிசி இறங்குவான், ஆட்டோமேட்டிக்லி எல்லாம் இறங்குவானுங்க. ஹெட் மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அந்த மாதிரி. சரி, டேயில் பார்த்தாச்சு. 4 ஹவர்ஸில் மினி டைம் ஃப்ரேம் தான் பார்க்கணும். மினி டைம் ஃப்ரேம் பாருங்கள், இங்கே ஒரு நல்ல ஒரு டபுள்யூ பேட்டர்ன், ஒரு ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஒரு எம் பேட்டர்ன் கீழே கொடுத்துட்டு மேலே ஏறி இருப்பானுங்க. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு கீழே எப்போ ட்ரேட் ஆகுதோ அப்போ இன்னொரு அக்ரெசிவான செல்லிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வெரி சிம்பிள் தான், இந்த இடத்துல இப்படி ட்ரேட் என்ட்ரி ப்ரைஸ் கொடுத்துட்டு இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், இந்த ஒரு பார் எவ்வளோ ஊற்றுறோம், ஆல்மோஸ்ட் 2.27% இருக்குது. இதில் இந்த லெவல்கிட்ட நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வச்சுட்டு இந்த லெவல்கிட்ட நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், பெட்டராக இருக்கும். இது எப்போனா செல்லிங். இந்த நம்ம லேட்டராக சொல்லுவோம். பெய்ட் பேசிஸ் குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அட் அ டைமில் செல்லிங் போதா பையிங் போதா நம்ம உடனே அப்போ நம்ம சிக்னல் கொடுத்துருவோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு கண்டிஷனுக்கு என்ன, இவன் பையிங்கில் போனால் செல்லிங் போனால் மோஸ்ட்லி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா, இப்போ இருக்கிறோம்னா மேலே போவான்னு எதிர்பார்க்குறோம். இவ்வளோ தூரம் வர 41,850 or 900 வரைக்கும், கார்னர் இல்லை 42,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கான ரியலிஸ்டிக் பிக்சரை பார்ப்போமா? இங்கே பாருங்கள், 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. கீழே இறங்கினா மேலே ஏறலாம், கீழே இறங்கினா மேலே ஏறலாம். இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்தானா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்குற சந்தேகம் இல்லை. 42,000 வரைக்கும் ஒரு ரொம்ப மினி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு பை. இதை கிராஸ் அவுட் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்தானா கண்டிப்பாக 42,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் 400 பாயிண்ட்ஸ், மினிமம் பார்த்தா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் தான். பிடிசியில் ஒரு பையிங்கில் இருக்கிறான் இப்போதைக்கு கரண்ட் ஸ்மால் டைம் ஃப்ரேமில். இன்கேஸ் இப்போ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்தானா நம்ம செல்லிங் பார்க்கணும். இப்போதைக்கு பார்த்தா டபுள் சைன் கொடுத்துக்கலாம். இப்போ இது திரும்பி வந்துட்டோன்னா செல்லிங் தான். நம்ம கவலைப்படாமல் இப்படி செல் பண்ணிடலாம். இங்கே செல் பண்ணோன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு கரெக்டான பிக்சரில் இருக்குது. தெரிஞ்சுதா? பிடிசி இப்போ எப்படி மூவ் ஆகணும், நம்ம எப்படி மூவ் ஆனாலும் சரி நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் ஒரு கரெக்டான லெவலுக்கு நம்ம வர வைக்கணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் நம்ம கொஞ்ச நாளாக பார்க்கவே இல்லை. ஸோ முதல்ல நம்ம வீக்லியில் பார்த்துருவோம், அதுக்கடுத்து நம்ம டேக்கு போவோம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது பிரேக் அவுட் கொடுத்தான், நல்ல மூமெண்ட் கொடுத்தான், சின்ன ஒரு புல் பேக். மோஸ்ட்லி ஒரு புல் பேக் ஆனால் பையிங் சைடு போக வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி எத்திரியம். பிடிசி எத்திரியம் அந்தளவுக்கு கன்வென்ஷன் பிடிசிக்கு ஏற்ற மாதிரி தான் எத்திரியம் ஆகும்னு நம்ம சொல்லக்கூடாது.
சரிங்களா? பிடிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த அளவுக்கு எத்திரியத்தில் இருக்காது. மற்ற கிரிப்டோஸில் இருக்கிற மாரி எத்திரியத்தில் அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இவன் பையிங் சைனாக தான் பை பண்ணிக்கலாம். ஓகேவா? வீக்லியில் பையிங்கில் இருக்கிறான். பட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனா இப்போ பையிங்கில் இருந்தாலும் இங்கே ஒரு இது க்ளோசிங் கொடுத்தானா ஒரு விக்கு ஃபஸ்ட் ஆஃப் வீக்லியோட ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கீழே வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து திரும்பி மேலே போகலாம் விக்கு மாதிரி கொடுத்துட்டு. ஸோ அவனோட மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தா ஒரு செல்லிங்கில் வரும். ஓகேவா? இதெல்லாம் எப்படி நீ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்டால் சிம்பிள் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? சாரி, 1 minute ப்ளீஸ் வெயிட் ஆன். சாரி, இங்கே இன்டர்நெட் ப்ராப்ளம் ஆகுது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு அழகான பேட்டர்ன் வந்து கீழே இறங்கினா மேலே இறங்கி தென் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து செல்லிங் தான் வரப்போகுது. அடுத்தது நம்ம எத்திரியத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இவ்வளோ தூரம் வரைக்கும். ஸோ பயப்படாமல் நம்ம செல் பண்ணலாம். பட் மினி டைம்ஸ் டேயில் செல்லிங்கில் தான் இருக்கிறான். வீக்லியில் பார்த்தா ஒரு ஸ்டே டவுன் ஆக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கினா மேலே ஏறிட்டான். அண்ட் தென் இப்போ திரும்பி கீழே இறங்கலாம். இப்போ இது திரும்பி பிரேக் அவுட் கொடுத்தோன்னா திரும்பி இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கீழே இறங்கினா இது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல செல்லிங் பண்ணிட்டு கூட நாம் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.1% இருக்கும். சரிங்க. மோஸ்ட்லி இப்போ இருக்கிற வர 1 hour கேண்டில் வந்து பையிங்கில் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 1.40% ஸ்டாப் லாஸ் வச்சா கூட டார்கெட் வந்து நம்ம 3.45 வரைக்கும் இல்லை 4% கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். வேணாம், கரெக்டான லெவல் பார்த்தா 3.50. ஆல்மோஸ்ட் 1:2, 3 வருது எத்திரியம். சரிங்களா? 4 ஹவர்ஸ் 1 ஹவரில் பார்ப்போம். இன்னும் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. இப்போ இது பிரேக் அவுட் கொடுத்தா கூட சரி, இந்த லெவல் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கு மேலே போனாலும் பையிங் வரும். இப்போ கீழே இறங்கினா கீழே இறங்கிக்கலாம். பையிங் போனால் இதுக்கு மேலே போகணும். இப்போதைக்கு நம்ம எத்திரியத்தை வந்து நம்ம செல்லிங்க்கு போடலாம் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக. நம்ம பிஎன்பி நம்ம பார்த்துப்போம். ஏன்னா பிஎன்பின்றது ஒரு வகையான அதுவும் ஒரு ஆல்மோஸ்ட் இண்டெக்ஸ் லெவலில் ஒர்க் அவுட் ஆகுது. பினான்ஸோட காயின் தான் வித் தட் முதல்ல பாருங்கள். இப்போ ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்ம ட்ரெண்ட் லைன் கலரை மாற்றிடலாம். ஒயிட் கலர் தான் பெட்டர் நமக்கு. பார்த்தா தெளிவாக தெரியுதா? இப்போ மேலேனா இந்த மாதிரி ஒரு பையிங் சைடு வருது, அழகான ஒரு பையிங் சைடு. 1 minute ப்ளீஸ். பையிங் சைடு வரதுனால நம்ம பை பண்ணலாம். இதுதான் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் 2% கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2%னா இப்போ இங்கே ஆல்மோஸ்ட் நம்ம கீழே எவ்வளோ தூரம் வருது, 6 to 7% வரைக்கும் நம்ம மேலே ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். 350 ரவுண்ட் லெவல் 11 to 12% வருது. 4 ஹவர்ஸில் பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்குது. இங்கே பாருங்கள், மார்க்கெட் அழகாக அப்படியே பொறுமையாக ஸ்டே டவுன் ஆகினுக்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற என்ட்ரி ப்ரைஸ் இப்போ இருக்கிற 314 எக்ஸாக்ட்லி அந்த லெவலில் கூட பை பண்ணிக்கலாம். இல்லை 315 கூட பை பண்ணிக்கிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு வச்சுக்கலாம். 2% கிட்ட வரும். இன்கேஸ் இது வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே வர மாதிரி இருந்தால் நாம் வந்து இவனை பையிங்க்கு பார்க்கணும், ஹோல்டாகவே நம்ம செல்லிங்க்கு பார்த்துக்கலாம். அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக செல்லிங்க்கு வருதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரான் தான், டிஆர்எக்ஸ். ஃபஸ்ட்டு டிஆர்எக்ஸ் வந்து நம்ம டே அண்ட் வீக் இதெல்லாம் பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும், டிஆர்எக்ஸ் வந்து நம்ம பையிங் சைடில் தான் இருக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 minute ப்ளீஸ். சாரி, இங்கே பாருங்கள். டிஆர்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த லெவல் ட்ரேடு பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு டபுள் பட்டன் வந்து போகிறான். ஸோ இவன் பையிங் சைடில் தான் இருக்கிறான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா வீக்லியிலும் பையிங் தான் இருக்கிறான். பட் இங்கே பாருங்கள், சின்ன மினி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஒரு சின்ன புல் பேக் வருது, நம்ம பை பண்ணலாம். பட் அதுக்குன்னு ஒரு சரட்டான செனரியோ வேணும்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, சின்ன லெவலில் டபுள் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிச்சு. ஓகே, இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இப்போ இருக்கிற லெவலில் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. கீழே இவ்வளோ தூரம் வைக்கத்தான் பெட்டர் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் பார்த்தா கீழே இந்த லெவல் வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது.
4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஞ்சம் ரிஸ்க் வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் பை பண்ணிவிட்டு இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். டிஆர்எக்ஸ் இதான் பெட்டர் பிளேஸ். அதுக்கடுத்து என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கீழே வந்தால் கூட சொல்லலாம். நம்ம இவ்வளோ தூரம் டார்கெட் வச்சோம். ஃபஸ்ட் டார்கெட் அந்த பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் தேர்ட் டார்கெட்டு நம்ம ட்ரையல் பண்ணிகிட்டே போயிடலாம். ஓகேவா? டிஆர்எக்ஸை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சன் USDT.P தான். சன் USDT.P வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணத்தான். இங்கே பாருங்கள், வீக்லி சைனில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், வீக்லி சைனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஹோல்ட் ஆகிற லெவல் தான். ஸோ தட் மீன்ஸ் இங்கே வந்து நம்ம இவனை ஹோல்ட் பண்ணலாம். பட் அதுக்கு சம் சினாரியோ ஆகுது. இவனுக்கு சப்போர்ட் இது தான், அதில் சந்தேகம் இல்லை. அதுமாதிரி ரெசிஸ்டன்ஸு இது தான். நம்ம ட்ரேடிங் பிளான் படி இது சப்போர்ட் இது, ரெசிஸ்டன்ஸ் இது கண்டுபிடிச்சாச்சு வீக்லியில். அண்ட் தென் டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு டபுள் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே போனான், திரும்பி கீழே வரான். இவன் இந்த லெவலுக்கு பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் நம்ம செல்லிங்க்கு பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இவன் 4 ஹவர்ஸில் நம்ம பார்ப்போம். மினி டைம் ஃப்ரேமில் பை பண்ணலாமா வேணாமா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், அழகாக ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் கொடுத்துட்டான். பிரேக் அவுட் கொடுத்துட்டு சஸ்டெயின் பண்ணிட்டான். ஆல்மோஸ்ட் 4 to 8 ஹவர்ஸ்க்கு மேலே வரைக்குமே 1 ஹவர்ஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு வருது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ பட் இவனை பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி தான். இவனுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி நம்ம சொல்லுவேன். கரெக்டான பையிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லெவலில் பை பண்ணுறது பெட்டர். ஸ்டாப் லாஸ் இந்த லெவலில் வைக்கத்தான். என்னடா சப்போர்ட் கிட்ட ஸ்டாப் லாஸ் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. காரணம் என்னென்னா, இன்கேஸ் இவன் திரும்பி வந்தனா பிரேக் அவுட் கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இன்கேஸ் இவன் திரும்பி டபுள் பேட்டர்ன் எம் பேட்டர்ன் வந்தனா கண்டிப்பாக நம்ம பை பண்ணிக்கலாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே, எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்கும் இல்லை. ஸோ நம்ம எந்த ஒரு காரணத்தாலும் வந்து நம்ம பையிங்கை வந்து நம்ம அப்படி வச்சுக்கிறோம். ஓகேவா? சரி, இவனுக்கு வந்து நான் ப்ராபபிலிட்டி ரேஷியோ எத்தனை கொடுப்பேன்னா 100க்கு ஒரு 65 to 70 கொடுப்பேன். காரணம் ஏன்னா சிம்பிள் தான். இப்போ மேலே ஏறிட்டு இப்போ ஒரு ரேஞ்ச் மாதிரி ஆகிட்டானா பிரேக் அவுட் கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் ஆகும். ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதை வெயிட் பண்ணுறேன். இந்த ஒரு டேயில் வந்து ஒரு டபுள் பேட்டர்ன் சின்னதாக கொடுத்தனா நான் பை பண்ணிப்பேன். இப்போதைக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் சின்னதாக தாங்குது. அண்ட் தென் முக்கியமான கிரிப்டோ பார்த்தீங்கன்னா பீப்பிள் USDT தான். ஏன்னா லாஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வருது. சாரி, ஆல்ரெடி அதான் அங்கே ட்ரெண்ட் லைன் போட்டேன், சரிங்களா? இது வந்து பிரேக் அவுட் கொடுத்தா கன்ஃபார்ம் பையிங்கில் இருப்பான். ஏன்னா ஆல்ரெடி பையிங்கில் இருக்கிற கிரிப்டோ தான். இவ்வளோ பெரிய மூமெண்ட்டுக்கான இருக்கிறது உடனே செல்லிங், அது கொஞ்சம் சந்தேகம் தான். சரிங்களா? ஸோ நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஸ்விங்கு பார்த்திங்கன்னா அதை வந்து ட்ரேட் பண்ணுறான். தட் மீன்ஸ் இவன் வந்து ரிவர்சல் ஆகிட்டான். அப்படி இருக்கும்போது சின்ன ஒரு புல் பேக் தேவை. அதுக்கு நம்ம மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறது பெட்டர். மூவிங் ஆவரேஜும் பியோட்டும் 4 ஹவர்ஸ் அந்தளவுக்கு நமக்கு கரெக்டாக இல்லை. ஆல்மோஸ்ட் 1 ஹவரில் வந்து நம்ம இந்த லெவலுக்கு வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் பார்க்கணும். அதை பக்கத்தில் இருக்கிற கேண்டில் 1.2% கிட்ட ஸ்டாப் லாஸ் இருக்குது, அதை வச்சுக்கலாமா? பட் வச்சா நம்ம டேயில் பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா சின்னதாகுது. இது வந்து நம்ம முன்னாடியே எடுத்துக்க வேண்டிய ட்ரேட். கரெக்டாக சொன்னீங்கன்னா நம்ம இந்த லெவலுக்கிட்ட வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும். என்ட்ரி பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே கொடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு கூட சொல்லலாம். இப்போ லாஸ்ட் எத்தனை 3% கிட்ட மிஸ் பண்ணியாச்சு. சரி, பரவாயில்ல, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஹவர்ஸில் பார்ப்போம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ரிஸ்க் எடுக்க மாதிரி இருந்தால் 5% வச்சுட்டு இந்த லெவலுக்கு என்ட்ரி ப்ரைஸ் வச்சுட்டு இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது பெட்டர். நம்ம டார்கெட் வந்து கொஞ்சம் பெருசு தானே. ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் டார்கெட்டு? இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் 7% கிட்ட இருக்குது. டார்கெட்டு ஆல்மோஸ்ட் 14%, 1:2ன்ற மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கரெக்டான மினி டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். பியோட் எதுக்குன்னா அது வந்து ஒரு கரெக்டான அந்த இடத்துல வந்து சப்போர்ட் என்ட்ரி இதுக்கெல்லாம் பெட்டராகும். இந்த லெவல் நம்ம சொன்ன மாதிரி இந்த லெவலில் வந்து நம்ம பை பண்ணுறது பெட்டர். இந்த லெவல் நம்ம பை கண்டிப்பாக மோஸ்ட்லி கீழே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 6.84% வருது. ஓகே,
வேறு வழி கிடையாது. இந்த ட்ரேட் நீங்கள் எடுக்க போனால் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்டாப் லாஸ் பெருசு இல்லை, சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே பை பண்ணுறது பெட்டர். சரி, இப்படி தான் வந்து நம்ம வந்து என்ட்ரி ப்ரைஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்டிஎல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேக்கு போயிடலாம். மூவிங் எவரேஜ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆல்ரெடி நம்ம இது ப்ராஃபிட் பண்ணது தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். எம்டிஎல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சரியான ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் கொடுத்துட்டான். லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் வந்துடுச்சு, பிரேக் அவுட் கொடுத்துட்டான், அதில் எந்த ஃபால்ட்டும் இல்லை. மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாகுது, மோஸ்ட்லி பார்த்தா செல்லிங் வரும், தெரியுதா? ஸோ அதனால் வந்து இவனை நம்ம செல்லிங் போகலாம் எம்டிஎல்ல. ஓகே, மூவிங் வரைச்சு கொஞ்சம் பார்ப்போம். நம்ம வந்து செல்லிங்கு பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம இந்த இடத்துல வந்து 1.5020 இந்த இடத்துல கூட செல்லிங் பண்ணிக்கலாம். இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே நம்ம செல் பண்ணுறது பெட்டரான ப்ளேஸ் தான். ஸோ அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்லிங்க்கு ஏன் நான் வந்து இவ்வளோ கொஞ்சம் இந்த லெவல் உங்களை பார்த்துக்க சொல்கிறேன்னா, இது ஒரு ரேஞ்ச். ஸோ அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் நீங்கள் தான் பார்க்கணும், ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் நான் சொல்லிடுறேன், இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ்? இப்போ இருக்கிற என்ட்ரி ப்ரைஸை வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் 1% வரைக்கும் நம்ம மேலே ரேஞ்சு கொடுத்துக்கிறோம். 3.65% ஸ்டாப் லாஸு, ஆல்மோஸ்ட் 9.99. தட் மீன்ஸ் 1:3 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கணுங்க, சரிங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது தான். சரி, இது வரைக்கும் போதும் நினைக்கிறேன் எனக்கானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பெய்டு குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை நமக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நாங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்மளோட நார்ம்ஸ் அந்த டேர்ம்ஸை சொல்லிடுறோம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் டவுட்ஸ்னால் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் பாய்.